வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.3ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன? இதுதான் கொஷினு. என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 மீட்டர், இந்த மாதிரி மீட்டரில் உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், அதே மாதிரி 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், அடுத்து 4 மீட்டர், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 4 மீட்டர். இது எல்லாத்தையும் இப்போ மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லேயும் இருக்குது. இதை நம்ம இப்போ சென்டிமீட்டரில் மாற்றிக்குவோம். மீட்டர் எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிக்குவோம். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டருக்கு பதிலாக நம்ம 100 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். அப்போ 1 × 100 × 20 சென்டிமீட்டர், 20 ஈக்குவல் டு, அடுத்து 3 மீட்டர். 3 மீட்டர் நம்ம 3 × 100. அப்போ ஒரு மீட்டருக்கு நம்ம 100ன்னு கொடுத்தோமா, ஒன்றுக்கு 100 மீட்டர்னா, அப்போ 3க்கு 3 × 100, 3 × 100 60 × 60 ஈக்குவல் டு, அடுத்து 4 மீட்டர். 4 மீட்டருங்கிறப்ப 4 × 100 ஈக்குவல் டு, இது மாதிரி எழுதிக்கிட்டு இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணி போட வேண்டியதான். சாரிப்பா, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு தான் வரணும். ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரணும். ஏன்னா நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஏன் ப்ளஸ் வரணும்னு. இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மீட்ரு. அப்போ 1 மீட்டரும் 20 சென்டிமீட்டரும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 120 சென்டிமீட்டர். அது பெருக்கல் வரக்கூடாது, ப்ளஸ்ஸு தான் வரணும், 120. அதே மாதிரி இங்கே 300 + 60 360. 4ஓட பெருக்கணும்னா 400 கிடச்சிருச்சு நமக்கு. அதிகபட்ச நீளம் கொஷினில் அதிகபட்ச நீளம் கேட்டிருக்காங்க. அதிகபட்ச நீளம்னா மீப்பெரும் பொது காரணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதிகபட்சம் நீளம்னா மீப்பெரும் பொது காரணி எது கண்டுபிடிக்கணும்னா 120 360 400. இது எல்லாத்துக்குமே நம்ம பொது காரணி கண்டுபிடிக்கணும். மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிச்சோம்னா அந்த அதிகபட்ச நீளம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 120 360 460 நம்ம டான வகுத்தலில் போட்டு பொது காரணி கண்டுபிடிப்போம். இப்போ டான வகுத்தலில் போடுவோம். 120 360 400 இதெல்லாம் போட்டோமா. இப்போ 2ஆல் வகுத்தோம்னா வச்சுக்க 6 2 12 0 அப்படியே இருக்கும். அப்போ 18 2 36 0 அப்படியே இருக்கும். 2 4 0 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 32 60, 32 60. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 2 18. 0 அப்படியே போட்டலாம். அடுத்து 1 2 100 2 200. அது திருப்பி இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது 30 பண்ணும்போது 15 2 30. அதே மாதிரி 45 2 90. அப்போ 100 பண்ணும்போது 50 2 100. அதை 5ஆல் டிவைட் பண்ணுவோம். நம்ம இதை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 5 15 9 5 45 9 5 50 50. இப்போ நம்ம அதை போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணலாம், ஆனால் நம்ம பொதுவாக கிடைக்காது இந்த இதில்.
50 பண்ணோம்னா பைத்தஞ்சு 50. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணனாலும் பொதுவாக வராது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணி வரும். இப்போ பொதுவாக உள்ளதுன்னா இந்த இது வரையும் தான் பொதுவாக பண்ணலாம். அடுத்து இது எல்லாத்தையும் மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் வகுத்தோம்னா 60, 180, 200. அதே இதை 2ஆல் வகுத்தோம்னா 30, 90, 100. அதை 2ஆல் வகுத்தோம்னா 15, 45, 50 கிடைக்கும். இது 5ஆல் வகுத்தோம்னா 3 5 15, 9 45, பைத்தஞ்சு 50. இப்போ இதை வச்சுக்கிட்டு மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிப்போம். மீப்பெரு பொது காரணி 120, 360, 400. இதுக்கு நம்ம வந்து பொது காரணி கண்டுபிடிக்கணும். பொது காரணின்னா நம்ம காரணி கண்டுபிடிச்சோம்னா ஃபேக்டர்ஸ் அதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னாலே நமக்கு கிடச்சிரும். 2 × 2 × 2 × 5. இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா 2 4 4 2 8 8 5 40 8 5 40. இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, அதிகபட்ச நீளம் கேட்டிருந்தாங்க. அதிகபட்ச நீளம் கைட்டின் அதிகபட்ச நீளம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அதிகபட்சம் நீளம் எவ்வளோதுன்னா 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.